அண்ணா திண்டுக்கல் வண்டி எப்போ வரேன்? ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுங்க. அரை மணி நேரம் ஆகுமா? இப்படி உட்காருங்க, வந்துடுறேன். குடிப்புடன் சொன்னேல அவனை குடிப்புடன் சொன்னேல அவனை குடிப்புடன் சொன்னேல அவனை குடிக்குடன் சொன்னேல அவனை குடிக்குடன் சொன்னேல குடிக்குடன் சொன்னேல சித்தப்பா குடிக்குடன் சொன்னேல. யாரு அந்த பைத்தியத்துல ரோட்ல விட்டது? சார் ஆஸ்பத்திரி கூட்டி போங்க. இது பைத்தியம் இல்லப்பா, அது எங்களுடைய மகாலட்சுமி. சிரிச்சுட்டே இருக்கும்பா. அப்பாவுக்கு வரையறப்ப தலைவலிக்குதுல்ல. எப்படி தீ பிடிக்க? அதே நாங்க ட்ரெயிலிங் தண்ணியை ஊற்றி அணைக்கிறோம்ல, டம்ளர் எடுத்துட்டு டக்குன்னு வர்ற லேட்டா வந்துட்டு லேட்டா கிக்கே கீழே போட்டு ஓடி குத்தி எவ்வளவு நாள் இப்படியா கொடுப்பேன். காசு வாங்குறதுக்கு எத்தனை பேரை எத்தனை தடவை அனுப்பி விட்டேன். எத்தனை நாள் ஆச்சு நீயே சொல்லு. இங்கே உட்காந்து வச்சுக்க, என்ன 4 பேர் வருவாங்க, நமக்கு இஷ்டமா இருக்க வர்றதுக்குள்ள ஆத்துக்குள்ள நறுக்கு வரும்பா. வரதா இங்க வாப்பா, இங்க வாப்பா. உன் தம்பிய பார்த்தியா வேலை செய்யாம வெட்டிய தண்ணி அடிக்க பீடி குடிக்க, அந்த பையக என்னையவே கிண்டல் அடிக்கிறானுங்க. அந்த போட கொஞ்சம் வேலை பார்த்து கொடுக்க சொல்லாப்பா. என்ன இருக்காங்க அவங்க? நான் ஆத்துக்குள்ளதாப்பா போறேன்னு சொன்னாங்க. ராவா அடிக்க மாப்பிள்ளைய மிஞ்சிக்கிற யாரா இருக்கா? நீ திருந்தவே மாட்டாடா. கழுதை விட்ட குட்டி சேர்ந்து மறுபடியும் இந்த பழத்துல வந்து படுத்துடா பாவி பல. 10 நாளைக்கு மேல உனக்கு 10,000 வச்சு காப்பாத்தினா இந்த பயன்களும் சேர்ந்து மறுபடியும் கட்டி போவாங்க. உன்னை நம்பித்தானா நாங்களாம் இருக்கேன், இந்த குடும்பமே உன்னை நம்பித்தானா இருக்கு. அதுதான் அவனை படிக்க வச்சா. அழுது சொன்ன போதெல்லாம் கேட்காத நீ. இந்த அண்ணன் சொன்னதை நினைச்சு ஒரு நாளைக்கு வருத்தப்படுவடா. போடா பெருசே வயா. ஒழுக்கமாக்கணுமியா, பீடி தண்ணி குடிக்காம பிள்ளைய வந்து ஒழுக்கமாக்கணுமியா. என் பையன் தண்ணி அடிப்பான், பீடி குடிப்பான், சீட்டு குடிப்பான். சும்மா ஓங்கிட்டு ஒப்பையிட்ட கடை வாங்கி குடிச்ச மாதிரி சொல்ற. பெரிய ஓகே பிள்ளை பத்தாத மாதிரி ஒப்ப நீ ஓகே உன் தம்பி வளர்த்தா என் பிள்ளை உலகாந்து இருக்கு. இங்க பாரியா, நீ உன் மயன் குடிக்கட்டும் தண்ணி அடிக்கிட்டு என்ன சம்பாதிக்கிட்டு ஊரு பயில கெடுக்காம இருக்கணுமியா. அதே ஒழுக்கமான தெருவுல போனே வந்தவன்டா நம்ம குடும்பத்தை எவ்வளவு பேசுறாண்டா. நாட்டுல நல்லா இருக்கவனுக்கே வந்து என்னென்னமோ வந்து இருக்கிறா, என்னென்னமோ வந்து இருக்கிறா. நம்ம குடும்பத்துக்கு ராசா அப்படி ஒரு நிலைமை வந்துட்டா என்னால தாங்க முடியாதா, என்னால தாங்க முடியாது. வேணாம்டா ராசா, வேணாம்டா. ராசா போயிடும் போல தெரியுதுடா. வேணாம்டா மகனே, குடிக்க போட்டு. மாப்பிள்ள சீக்கிரம் வாடா, எப்ப பார்த்தாலும் லேட்டா வர்ற. பெரிய தொல்லையா போச்சுடா. எவ்வளவு நேரம்? ஊத்து 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 ஊத்துறா, சரக்கு ஊத்துறா. நம்ம டீம்லயே உருப்படியா இருக்கிறதே ஒருத்தன் தான்டா. நீ என்னடா இப்படி குடிக்கிற? நீ சும்மா வாழ்றதுக்கு எவ்வளவு காலம் இருக்கு தெரியுமா? இப்படி தண்ணி அடிச்சு தரிசா போறீங்களாடா. சரிடா மாப்பிள்ள, நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறேன். இப்ப மட்டும் ஊத்திக்கிறேன். மாப்பிள்ள அடுத்த மாசம் லீவுக்கு வந்துடுறான் மாப்பிள்ள. வருவேன் ஆளா விடுறான் சாமி.
இல்லப்பா இருமல் வருதா? கொஞ்சம் சுடு தண்ணி தரட்டுமா? இல்ல வேண்டாம். சித்தப்பா என்ன சித்தப்பா இருமுற? 5 நேரம் தண்ணி அடிக்கிறது, 10 நேரம் சேர்த்து அடிக்கிறது, ஒரு நாளைக்கு 1 வாய்ட்டா 2 வாய்க்கட்டா உருப்படாம போவேன். பாட்டி எப்ப தான் சித்தப்பா திட்டிட்டே இருக்காரு பாட்டி. வணக்கண்ணே. வாப்பா வாப்பா வாப்பா. அவங்க அண்ணன் எல்லாம் இருப்பாப்பியா? நல்லா இருக்காங்கண்ணே. எப்போ வந்தா? இப்பதானே வரேன். சரி உட்காரு. உங்க அண்ணனும் நானும் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் 3 வருஷம் பார்த்தது என்னன்னு இப்படி அழைச்சி போயிட்டீங்க? எல்லாம் போச்சுடா. மனசுக்குள்ள இருந்த வைராக்கியம், மற்றவங்க மேல உள்ள பாசம், எதிர்காலத்தோட சந்தோஷம் எல்லாம் போச்சு. அதையும் கேட்டுக்கிட்டு இருக்கேனே. கண்கலங்காயனே, தப்புன்னு ஒன்று இருந்தா திருத்தம்னு ஒன்று இருக்குண்ணே. அண்ணன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்காருண்ணே, பாருங்கண்ணே. அப்ளிகேஷன் கொடுத்து விட்டுருக்காரு. சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போனார். என்ன கொடுத்துலையா? அதான் நான் உங்கள் அண்ணன் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா சரி. அண்ணே ஊருக்கு கிளம்புறேண்ணே. அண்ணாட்ட சொல்ல. சரிங்கண்ணே வரேண்ணே. சரிப்பா. பொண்ணு பார்க்க நானும் வரேன் சித்தப்பா. இல்லையாடா கண்ணு. என்னடா கோயிலுக்குலாம் புதுசா இருக்கடா மாப்பிள்ள. உன்னை பாக்குறேன். அதே பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. மருது, நண்பர்களை விட்டு கொடுக்க முடியாம தான் இத்தனை நாள் அவங்க கூட சேர்ந்து சுத்திட்டு தெரிஞ்சேன். ஆனா நீங்க குடிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் எனக்கு தாண்டா தெரியும். சித்தப்பாக்கு வேலை கிடைக்க போகுது. சித்தப்பா உனக்கு வேலை கிடைச்சதுன்னு எனக்கு புது பேக்கு, புது பாவாடை, சட்டை, அப்புறம் பிளேடு, வளவி, பாசி, அப்படியே ஒரு புது செருப்பு வாங்கி தரேன் சித்தப்பா. உனக்கு இல்லையாடா கண்ணு. சித்தப்பா எப்ப சித்தப்பா நீ ஸ்கூல்ல சேர்க்க போற? டேய் இதை தின்னுட்டு அப்படியே ஓடி போயிரு. என்னடா உட்கார்ற? போட உட்கார்ற. இந்திரா 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 பாஸ் இந்திரா. டேய் விடுறாங்க, தின்னுட்டு போட்டுண்டா. பேசாம நானும் திங்கிறத நிறுத்திட்டு திருந்த போறேன்டா. பாடா இனிமேல் கோட்டரை சேர்த்து அடி வேடா மாப்பிள. 20 நாளா மருது வரல. நம்ம என்ன குடிக்காம இடம் இருக்கான். அவன் பங்கு சேர்த்தே தான்டா குடிக்கிறான். மாப்பிள்ள மருது இனிமே குடிக்கலாம் வரமாட்டான்டா. அவன் இப்பெல்லாம் திருந்திட்டான்டா. மேல சத்தியமா சொல்றேன்டா, தண்ணி மேல சத்தியமா சொல்றேன்டா, மருது வருவான்டா வருவான்டா வருவான்டா, கண்டிப்பா வருவான்டா. சுதீஷ், நீ வீட்டுக்கு போய் ஹிட்லரு, நான் துபாயில இருந்து ஃப்ரெண்டு வந்திருக்கேன், டெஸ்ட் மாத்திட்டு வந்துடுறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்துறா மச்சான். இந்த ஊரும் இந்த மலையும் அப்படியே தாண்டா இருக்குடா மச்சான். 4 வருஷம் என்னடா, 40 வருஷம் ஆனாலும் இந்த மலையும் ஊரும் அப்படியே தான் இருக்கும். நம்ம தாண்டா மாறி போயிட்டேன். இல்லடா இல்லடா இதெல்லாம் குடிக்கிறதே கிடையாது. சேர்ந்து குடிக்கிறதே எவன் கூட சேர்ந்து குடிக்காதடா, உடம்பு கெட்டு போயிடும். என் கூட சேர்ந்து மட்டும் குடிடா. நீங்க தாண்டா என்னடா சரக்கோட வந்திருக்க? வேண்டாண்டா சாமி, இப்பத்தே இதை விட்டுட்டு நான் இதை அடிக்கிறதே பெரிய கஷ்டம். இது வேறையா எடுத்துக்கிறாடு. இதை மட்டும் நீ அடிக்கல, அவன் நான் பேச அட்றானா அட்றா அட்றா மாப்பிள்ள.
ஏன்னா ஒண்ணு நீங்க ராவா அடிக்கிற பழக்கத்தை ஒன்றும் விடலையா நீங்க? ஏண்டா அது ஒண்ணு இணைய மாதிரி அப்படியே இருக்கீங்களேடா, ராவா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, பரவாயில்ல. யாரும் பாக்கல, நாங்க பார்த்தோம்ல. எப்படா வந்துருக்கீங்க? பாட்டுல உடைக்க வேணாம் கையை பிடிச்ச மாதிரி நாங்க அப்பயே வந்துட்டோம்டா. டேய் சத்தியகாரன் படுத்து கிடக்குறான்டா, தூக்குங்கடா. மாப்பிள்ளையா தூக்குங்கடா. மட்டையா மருந்து எனக்கு தூக்குடா. டேய் மாப்பிள்ள பரவாயில்லடா, நம்மளோட சேர்ந்துட்டான். சரி வர மாப்பிள்ள சேர்ந்து தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேர்ந்துட்டே இல்ல, இன்னைக்கு அவரே இல்ல. நான் கூட சேர்ந்துட்டேன்னு நினைச்சேன். ஆனா பழைய வழி வர உங்களோட வந்து சேர்ந்துட்டேன். எனக்கு தான் ரொம்ப உண்மையிலே மனசு கஷ்டமா இருக்கு. குட்டி பிசா வந்துருச்சா? ஆனது காரணம் நம்மதான் சொல்லுவாங்க. மிஸ் ஆயிரு. சித்தப்பா 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 மருது டேய் என்னடா மருது? அட பாவி டேய், என்னடா ஆச்சு? டேய் டேய் என்னடா ஆச்சு? டேய் மருது 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 என்னடா? சித்தப்பா டேய் ஏண்டா சித்தப்பா என்ன சித்தப்பா? டேய் மருது மருது டேய் பாறா என்ன வந்துறா? டேய் டேய் மருது என்னோட தண்ணி ஊத்து. அவனையும் பெத்தேன். ஏன்டா இப்படி குடிச்சிட்டு அலையுற? இந்த 4 நாளா நல்லா தானடா இருந்த வாவி எவ கல்லு பட்டுச்சோ இப்படி குடிச்சிட்டு வந்து அலையறியடா. தலைதலையா அடிச்சாலும் அவன் கேட்கவா போறேன்? நான் டாக்டரை போய் பார்த்து வரேன். நம்ம குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பம்டா இந்த நடுத்தருவில் வைக்க போறேடா. 4 நாள் ஆச்சு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து, அது மூலியம் இந்த நிலைமையில நிக்கலையாடா. உனக்கு கஷ்டப்படுறது நாங்க வேண்டா, உன் கூட குடிக்க வந்தவன் கஷ்டம்டா நினைச்சு ஓடிடுவான்டா. என் மகனே, ஆனா கடைசி வரைக்கும் கண்ணீர் வந்து நான் தான்டா காலை பிடிச்சு கட்சி கேட்கிறேன்டா. குடிக்க மாட்டேவா குடிக்க மாட்டேன் மேல நீ குடிக்க கேட்கமா? சித்தப்பா எனக்கு வேலை கிடைச்சது. எனக்கு பேக்கு புது பாவாடை சட்டை அப்புறம் ஸ்லேடு வளவி பாட்டு அப்படியே ஒரு செஞ்சு வாங்கி தரேன் சித்தப்பா. உனக்குலாம் விட கதை சரி விடுங்க, வீட்டை வச்சா சரியா போச்சு. நாளைக்கு வேலை பார்த்தா இல்ல வேலை பார்த்தாட்டு நாலு சரியா கட்ட மாட்டோமா? விடுங்க மாமா, 10 பத்தாவதுக்கு என் தோடு 30 கூட விட்டுக்கலாம். சித்தப்பா அந்த பொருளை கூட விட்டுல சித்தப்பா. இப்ப பாக்கத்தானே உனக்கு சந்தோஷமா இருக்கு. மொட்டை பானையில உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிருக்காங்க இவரு. ஏன் மாப்பிள்ள வாடா 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 என்ன மாப்பிள்ள? குர்ரா மாப்பிள்ள குர்ரா. என்ன மாப்பிள்ள, நீங்க எல்லாம் ஒரு நண்பனாடா? ஒருத்தன் கெட்ட வழிக்கு போனாலும் திருந்தி நல்ல வழிக்கு வர்றவனுக்கு கொண்டு வர தான் நான் நண்பேன். நான் முட்டாள்தனமா அவங்க கூட சேர்ந்து குடிச்சிருக்கேன், கும்மால அடிச்சிருக்கேன். உங்களை நினைச்சாவே வெக்கமா இருக்குடா. கெட்ட பின்னாடி தாண்டா புத்தி வருது. புத்தி வந்த பின்னாடி தாண்டா உடம்புல புண்ணா இருக்கு.
இன்னைக்கு எனக்கு வந்ததாண்டா நாளைக்கு உங்களுக்கு. இது வரைக்கும் குடிச்சு செத்தது போதும்டா. இனிமேலாவது நம்ம காப்பாத்துடா. இது குடிச்சதுனால நான் படுற வேதனையே, என்னை காப்பாத்த எங்க அப்பா அம்மா படுற வேதனையே பார்த்து ஜெயிக்கணும்லடா. வேணாடா, விட்டுறீங்கடா. எனக்கு வந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. புரிஞ்சுக்கிற வரட்டுருக்கே. மன்னிச்சுக்கடா மாப்பிள்ள. இனிமேல் நான் மட்டும் இல்ல, நாங்க யாருமே தண்ணி அடிக்க மாட்டோம்டா. மன்னிச்சுக்கடா மாப்பிள்ள. நான் என்னடா மன்னிக்கிறது? நமக்குள்ளே குடிச்சு குடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்களே. ஓ அம்மாவை கேளு, ஓ அப்பாவை கேளு. அவங்க சந்தோஷப்பட்டாலே நீங்க என்னை மாதிரி திருந்துவீங்கடா. நல்ல நண்பர்களா இருந்தா என் கூட சேருங்க. இல்ல புத்திய கூட அடுத்த பேர் உழைச்சு அவனுக்கு நல்ல புத்திய போட்டு கூட. குடிக்கூடான்னு சொன்னேல சித்தப்பா. வயசான காலத்துல அப்பா அம்மாவுக்கு நீ செய்யற நன்றி கிடையாதுடா. அழுதழுது சொன்ன போகலாம், அண்ணன் பேச்ச கேட்கல. தடுத்து தடுத்து சொன்ன போகலாம், தாய் பேச்ச கேட்கல. நீ குடிக்கூடான்னு சொன்னேல சித்தப்பா. கொஞ்சி கொஞ்சி சொன்ன போகலாம், குழந்தை பேச்ச கேட்கல. வேலை கிடைச்சிருக்குப்பா, போஸ்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க தவால். அப்படியானே? சந்தோஷமா இருக்குண்ணே. நாங்க கஷ்டப்பட்டதெல்லாம் பலன் வந்துச்சுண்ணே. சித்தப்பாக்கு வேலை கிடைச்சிச்சுமா, வேலை கிடைச்சிச்சுமா. சித்தப்பாக்கு வேலை கிடைச்சிருச்சா? நாங்க பட்ட கஷ்டத்துக்குலாம் தாப்பா இனிமே பலன் கிடைச்சிருக்கு. இனிமே தானே நாங்க நல்லா இருக்க போறோம். மாடி மாடியா கட்ட போறோம்ல. இது என்ன வீதியோ, இறைவன் செய்த சதியோ, மனசுக்குள்ளே வேதனைகள் கூட்டி வைத்த கதையோ. இது என்ன வீதியோ, இறைவன் செய்த சதியோ, மனசுக்குள்ளே வேதனைகள் கூட்டி வைத்த கதையோ. தாயின் கனவு தகர்ந்ததோ, தந்தை கனவு இழந்ததோ, உன்னையே நம்பி நம்பி
தாயின் கனவு தகர்ந்ததோ தந்தை கனவு இழந்ததோ உன்னையே நம்பி நம்பி உள்மனசு நம்பி நம்பி வீதியோ இறைவன் செய்த சதியோ மனசுக்குள்ளே வேதனைகள் ஊட்டி வைத்த கதையோ எல்லாரும் குடிச்சு குடிச்சு என் மருந்த கொண்டுட்டீங்களடா. தந்தை கனவு பழிக்கும் என்று இவனும் தவம் இருந்தானோ நோயின் பிடியில் வலிக்கும் என்று இவன் இறந்து போனானோ தந்தை கனவு பழிக்கும் என்று இவனும் தவம் இருந்தானோ நோயின் பிடியில் வலிக்கும் என்று இவன் இறந்து போனானோ அடக்கமுள்ள வாழ்க்கையிலே அர்த்தம் சில சொல்லுமோ ஒழுக்கமான உள்ளம் ஒன்று இந்த உலகை வெல்லுமோ அடக்கமுள்ள வாழ்க்கையிலே அர்த்தம் சில சொல்லுமோ ஒழுக்கமான உள்ளம் ஒன்று இந்த உலகை வெல்லுமோ இது என்ன வீதியோ இறைவன் செய்த சதியோ மனசுக்குள்ளே வேதனைகள் ஊட்டி வைத்த கதையோ இது என்ன வீதியோ இறைவன் செய்த சதியோ மனசுக்குள்ளே வேதனைகள் ஊட்டி வைத்த கதையோ வேலை பாருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு சந்தோஷ சிரிப்பை கேட்டுக்கிட்டு இருந்த குடும்பத்துல அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, அவன் ஃப்ரெண்டும் இறந்து போயிட்டாப்ல. இது எங்களோட மகாலட்சுமி அப்பா, அது பைத்தியம் இல்லை. அவன் அந்த பிள்ளை இப்படி ஆனதுக்கப்புறம் இந்த ஊரில் பீடி செட் யாருமே குடிக்க மாட்டாங்க, கடையிலையும் யாருமே விற்க மாட்டாங்க. நானோ அடக்கமுள்ள வாழ்க்கையிலே அர்த்தம் சில சொல்லுமோ ஒழுக்கமான உள்ளம் ஒன்று இந்த உலகை வெல்லுமோ அடக்கமுள்ள வாழ்க்கையிலே அர்த்தம் சில சொல்லுமோ ஒழுக்கமான உள்ளம் ஒன்று இந்த உலகை வெல்லுமோ இது என்ன வீதியோ இறைவன் செய்த சதியோ மனசுக்குள்ளே வேதனை